உன் பேர் என்ன? அர்ஜுன். உன்னை பார்த்தா எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்க? நீ பார்க்க எப்படி இருக்கனா, முழு நிலவுல வர கதையில வர ராஜகுமாரி மாதிரி இருக்கேனா?
எங்க கடவுளே, அத அபகரிக்க பாக்குற? நான் காலடி எடுத்து வைக்கிற எல்லாமே எனக்கு சொந்தமாகணும். குடிக்கிற தண்ணில இருந்து குடியிருக்கிற வீடு வரைக்கும் எனக்கு சொந்தமாகணும். நான் எதை வேணாங்கிறனோ அதைத்தான் அந்த கடவுள் எடுத்துக்கணும். என் பொண்டாட்டி பிள்ளைங்கள அனாதையாக்கிட்டீங்க. அந்த கவலையே வேணாண்டா. உன் குடும்பத்தையும் உன் கூட அனுப்பி வை. கட்டாட். கேளுங்க சார். சார், ஒரு ஒன் மோர் பண்ணா நல்லா இருக்கும். பேக்கப். படத்துக்கு டைரக்டர் நானும் பேக்கப் அவன் சொல்றாயா? நீங்க ஏன் சார் பொறுமையா இருக்கீங்க? வேற என்ன செய்ய சொல்ற? நம்மளால வேற என்ன செய்ய முடியுன்ற? அந்த ஆள் ஓடுற குதிரைடா. டேய், இண்டஸ்ட்ரியில ஹீரோஸ்க்கு ஃபேன்ஸ் இருக்கிறத பாத்திருக்கேன். சில டைரக்டர் கூட ஃபேன்ஸ் இருக்கிறத பாத்திருக்கேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் வில்லனுக்கு இந்த மாதிரி ஓப்பனிங் நான் பார்த்ததே இல்ல. அவன் ஸ்கிரீன் முன்னாடி தான் வில்லன், ஸ்கிரீனுக்கு பின்னாடி ராட்சசன். சிவனே இவன் தாண்டே எமனுக்கு மகனே. தில்லிருந்தா மோதி பாரு, தெரிச்சு ஓடும் மொத்த ஊரு. விசமச்ச ஆம்பலத போராடி வென்றிடுவான். வெட்டையும் அலறிட சீரிடும் புளியடா. எதிரிங்க நடுங்கிட புடிச்சிடும் கிளியடா. இவன் சிகரத்தை தொடுவான், தீ கனலா எதிரிய சுடுவான். இவன் கோபத்தில் சிவனே, இவன் தாண்டே எமனுக்கு மகனே. இவன் சொல்வது வேதம், எதிர்காலே அழியும் ஆணவம். மலை படிப்பட்ட மோதும் கலை கக்கும் கண்கள் ஆயுதம். என்ன செய்யும் கோபம், இவன் தேகம் தன்னை தீனுமா. இது இது என்ன வீரம், உன் உயிரை பிடுங்க வேண்டுமா. இவன் சிகரத்தை தொடுவான், தீ கனலா எதிரிய சுடுவான். இவன் கோபத்தில் சிவனே, இவன் தாண்டே எமனுக்கு மகனே. இவனை கண்ணுறோம் பயப்படுமே இறைவன் இவனே. பட படம் என்ன வேகம், இணையில்லா வீரன் ஆண் மகனே. என்ன செய்யும் கோபம், இவன் தேகம் தன்னை தீண்டுமா. இது இது என்ன வீரம், உன் உயிரை பிடுங்க வேண்டுமா. அகிலதை பொலிப்பட அதிலுமே படப்பட அரகன் சில்ல டாக்கு ரெட்டு வாங்கினவன். ஆடுனா அடுங்குவா, எங்க ஓடினாலும் தேடி வந்து கொள்ளும். மேல போல தீரனுக்கு தீரன், இவனை போல இங்கு வேலொரு தயாரா. வேற சொல்லும் போதும் இந்த ஊரு பேசுண்டா. போற கண்ணில் பார்க்க வஞ்சங்கள் ஓடுண்டா. வெற்றிவில்லை இவனை விட்ட வேறு யாருடா. கனலா எதிரிய சுடுவான். இவன் கோபத்தில் சிவனே, இவன் தாண்டே எமனுக்கு மகனே. வெல்கம் டு ஸ்டார் டுநைட். இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம பார்க்க போற ஸ்டார் யாருங்கிற அறிமுகமே தேவையில்லை. சரியா 7 வருஷத்துல 50 படங்கள், கணக்கே இல்லாத அவார்ட்ஸ். இதெல்லாம் சொன்னா ரொட்டீனா இருக்குமோன்னு தோணுது. சொல்லுங்க சார். இந்த சினிமா துறைக்குள்ள அவர் வரத்துக்கு நான் காரணமா இருந்திருக்கேன். இவ்வளவு வளர்ந்ததுக்கு அவர் உழைப்பு தான் காரணம்.
சினிமால மட்டும்தான் அவர் வில்லன். ஆனா எனக்கு மட்டும் ரியல் ஹீரோ. He is not just an ordinary villain. He is something more than that. அவரோட blood group மட்டும் இல்ல. Every cell in his body is negative. ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஆனா இவருடைய விஷயத்துல 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே ஆம்பளைங்க. அதுல ஒருத்தர் பாபி. பாகுபலியில கட்டப்பா எப்படியோ அர்ஜுன் சருக்கு இவர் அப்படி. அந்த 2வது ஆள் யாருன்னா ரொம்ப முக்கியமான ஆளு. இந்த இண்டஸ்ட்ரியில அவரை தெரியாத ஆளுங்களே இருக்க முடியாது. அவர்தான் சீக்ரெட் ஸ்டார் ரத்தி சாகர். இவருக்கு இளைஞர்கள் தான் அதிகமான ஃபேன்ஸ். இவர் அவருக்கு பிலாசபர் கைட். இன்னைக்கு அர்ஜுன் சாரோட இவங்களுக்கும் எங்க சேனல் சார்பா நாங்க வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எதுக்கு சொல்றேன்னா இதோட 5வது தடவையா அர்ஜுன் சார் பிலிம் ஃபேர்ல பெஸ்ட் வின்னர் அவார்ட் வாங்கியிருக்காரு. ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்த பொண்ணு இறந்து போயிட்டா சார். போயிட்டாளா? சின்ன வயசு பொண்ணு தானே, பொழைச்சி வந்துருவான்னு நினைச்சேன். இல்ல இந்த காலத்து பிள்ளைங்க கண்ணில் பாக்குறதெல்லாம் தின்னு உடம்புல எதிர்ப்பு சக்தியே இல்லாம கொண்டு வந்துருதுங்க. சே. சௌரியா, அந்த குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருங்க. தந்தூரி சிக்கன் சாப்பிடுறல, அது பல்லுக்கு இடையில மாட்டிக்குதாடா. இந்த வேலையில ஏதோ ஒண்ணு இருக்கு சார். நம்ம நாட்டோட ஒவ்வொரு மூல முடுக்கலையும் தினமும் ஒருத்தன் போலீஸால இறந்துகிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் மேல நம்ம போலீஸ் அகாடமியில எத்தனையோ பாய்ஸ் இருக்காங்க சார். we have the best brains and bodies in this country. அதனாலதான் மக்கள் நம்மள நம்பி வராங்க. அந்த நம்பிக்கையோட நடுராத்திரி ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா, அந்த பொண்ணு சாகும் போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கினா, அவ நிலைமைக்கு காரணமானவனை சாகடிக்கணும்னு. நானும் செய்யறேன்னு வாக்கு கொடுத்தேன். ஹாஸ்பிட்டல் அவங்க கொடுத்த DNA ரிப்போர்ட்ஸ், போஸ்ட்மார்ட்டம்ல ரிவீல் ஆன மர்டர் அண்ட் ரேப் எவிடன்ஸ் என்கிட்ட இருக்கு. அந்த எவிடன்ஸை வச்சு உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணும்போது அட்டாக் பண்ண வந்தீங்கன்னா உங்களை ஷூட் கூட பண்ண முடியும். நான் பண்ண எத்தனையோ என்கவுண்டர்ஸ்ல இதுவும் ஒன்னாயிடும். ஒருவேளை நான் உன்னை கொன்னுட்டா அப்புறம் உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இந்த விஷயத்தை கேள்விப்படுறவன் பொண்டாட்டி பைத்தியமாயிடுவா. உன்னோட 10 வயசு பொண்ணு நாளைக்கு உன் மடியில வந்து உட்காரத்துக்கே பயப்படுவா. அதுவே நீயா சூசைட் பண்ணிக்கிட்டனா இந்த மேட்டர் என்னோடய முடிஞ்சிடும். கவர்மெண்ட் டியூட்டில போயிட்டேன்னு சொல்லி சிம்பத்தி கிரியேட் ஆகும். கவர்மெண்ட் கொடுக்குற அத்தனை பெனிஃபிட்ஸும் உன் ஃபேமிலிக்கு கிடைக்கும். சார், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் யுவர் டெத் வெரி ஈஸி. என்கிட்ட சூசைட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. கன், உன்ன மாதிரி புறம்போக்கெல்லாம் சாவடிக்கிறதுக்கு நான் வச்சிருக்கிற பிரைவேட் கன். இதுல ஒரே ப்ராப்ளம், சவுண்ட் பொல்யூஷன். பாய்சன், இதை குடிச்சு நீ பொழைச்சிட்டனா மறுபடியும் நானே உன்னை கொல்லுவேன். அண்ட் தி ஃபைனல் ஆப்ஷன் இஸ், நாம இப்ப இருக்கிறது 23rd floor. இங்க இருந்து குதிச்சா 100% செக்யூர், வெரி சேஃப் அண்ட் செக்யூர். நான் 3 என்றதுக்குள்ள இந்த 3ல ஒன்னு சூஸ் பண்ணிக்கோ. 1 2 சார், சூப்பர் சார், சூப்பர் சார். சீன் ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். நல்லா பண்ணிருக்கீங்க. Thank you. சார் ப்ளீஸ் சார், ஒன் சார் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஒரே ஒரு செகண்ட் ப்ளீஸ் சார். थैंक यू. ஹாய் ஷோரி சார், Hi. இந்த சினிமால நடிச்ச அர்ஜுன் சாருக்கு பெஸ்ட் வில்லன் அவார்ட் கிடைச்சிருக்கு. இதுல உங்க கருத்து என்ன? இன்னொரு அவார்டா? அடிச்சு தூக்குறான். இந்த வாட்டி MRP ரேட் அவ்வளவுதான் வந்திருக்கா? இதெல்லாம் எதுக்கு? ஆஸ்கரே கம்மி ரேட் தானே, வாங்கிக்க சொல்லுங்க. டெலிகாஸ்ட் பண்ணிடுங்க. இதானே வேணும்? டேய், என் குடும்பத்தை என்கிட்ட இருந்து பிரிச்ச, தாங்கிக்கிட்டேன். என் சொத்தை எனக்கு இல்லாம பண்ண பொறுத்துக்கிட்டேன். இன்னைக்கு நீ என் தன்மானத்தையே தொட நினைக்கிற, உன்னை விட மாட்டேன்டா. முதலடிக்கே நான் தானே தெரிஞ்சிருக்கணும், உனக்கு தெரியல. 2வது அடியிலையாவது என்னை பத்தி தெரிஞ்சுப்பான்னு நினைச்சேன், தெரிஞ்சுக்கலையே. நீ ஆணவத்துல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுல இல்லடா, என் நெஞ்சில விழுந்திருக்கு. எல்லாத்தையும் திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். டேய், என்கிட்ட சவால் போட்டவங்களுடைய சமாதி மேல கட்டின ராஜ்யம்டா இது. டேய், உன் கேலண்டர்ல இந்த நாளை குறிச்சு வச்சுக்கோ. அடுத்த வருஷம் இதே நாளுக்குள்ள உன்னை விட அதிக பணம் சம்பாதிச்சு, உன்னை விட பெரிய வீட கட்டி, இந்த வீடை விட பெரிய வீடு. கட் ஒன் மோர். இல்ல, நோ மோர்.
சார் 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 அவருக்காக இல்லைனாலும் எனக்காக ஒரு ஒன் மோர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். நான் சொன்னது அவனுக்கு இல்லை, உனக்கு தான். சார் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே பாரா அவ்வளவு சூப்பரா மேனேஜ் பண்ணுவியா நீ? அப்போ ஒன்று செய், நாளைக்கு நான் ஷூட்டிங்க்கு வரல, மேனேஜ் பண்ணிக்கோ. கேமராமேன் சார், ஹீரோயினுக்கு டைட் க்ளோஸ் வைங்க. என்னடா அந்த பவானி பிரசாத் பொண்ணை பார்த்துட்டு வந்து 3 மாசம் ஆச்சு. இனி வெயிட் பண்ண முடியல, வேண்டான்னு சொல்லிட்டாங்க. வெயிட் பண்ணாங்களா? ரொம்ப நாளா. வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பா வேண்டாமா. நாளைக்கு அந்த பொண்ணை நான் சந்திச்சாகணும். அவ யாரா என்ன வேணான்னு சொல்றது? நாளைக்கு அவளை சந்திச்சு நீ வேண்டான்னு நானே அவளை ரிஜெக்ட் பண்றேன். அது சரி, அவ பேர் என்ன? நந்திதா. என்ன சந்திக்கிறது? வந்து 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் அவன் வரல. அவன் எனக்கு கரெக்டா இருப்பானாடி? டோன்ட் வரி, அவன் உனக்கு செட் ஆவானா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 டெஸ்ட் வை. நம்பர் 1, பேசிட்டே இருக்கும்போது உன் போனை டேபிள்ல வச்சுட்டு நீ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வா. அவன் போனை செக் பண்ணா அவன் உனக்கு செட் ஆக மாட்டான்னு அர்த்தம். நம்பர் 2, அங்க இருக்க வெயிட்டரை கூப்பிட்டு அர்ஜுன் மேல கொஞ்சம் வாட்டர் ஊத்த சொல்லு. எப்படி ரியாக்ட் ஆகுறான்னு பாரு. அவன் மேல தண்ணி ஊத்தியும் அவன் வெயிட்டர் எதுவும் சொல்லாம இருந்தான்னா அவன் கண்டிப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறவனா இருப்பான். வாவ். சரி, 3வது என்ன? அவன் உன் கூட எப்படி இருக்கான்றதை விட உன்னை சுத்தி இருக்கவங்க கிட்ட எப்படி இருக்கான்றது தான் இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஓகே சரி, பாய். தேங்க் யூ. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? 4 ஆச்சு. அதுவும் அவங்க 2 பேரையும் பாருங்க. நான் வரும்போது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்க லவ்வர்ஸ் ஆயிட்டாங்க. ஜோக்கா? இல்ல, நான் உண்மையதான் சொல்றேன். உங்க Dress ரொம்ப நல்லா இருக்கு. உன் Dress ரொம்ப கேவலமா இருக்கு. தெரியும். தெரியுமா? அப்புறம் எதுக்காக போட்டேன்? தினமும் என்ன அழகா பாக்குறது எனக்கு போர் அடிச்சு போச்சு. ஒரு நாள் கேவலமா இருந்தேன்னா எப்படி இருப்பேன்னு நான் செக் பண்ணேன். ஜஸ்ட் a minute. பரவாயில்ல, பிரைவசி கொடுக்கணும். நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. 5 நிமிஷத்துல இங்க யாருமே இருக்க கூடாது. இதுல எவ்வளவு நாள் எடுத்துக்க? சார், ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நீங்க கொடுக்கிற பணத்தை விட கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். சோ முடியாது. உன் ஓனரை கூப்பிடு, எவ்வளவு வேணாலும் ஃபீல் பண்ணிக்க. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ரெஸ்டாரண்ட் என்னோடது. ஆக்சுவலா இங்க நான் வந்தது, நீ எனக்கு வேண்டாம். இருந்து வரும்போது ரிச்சான கார்ல வந்தேன், நல்ல ட்ரெஸ் போட்டிருந்தேன், நல்ல போனை கொண்டு வந்தேன். கொஞ்சம் உன் குணமும் நல்லா இருந்திருக்கணும். நீ என் போனை செக் பண்ணாம இருந்தப்போ எனக்கு பிரைவசி கொடுக்குறேன்னு நினைச்சேன். ஆனா இவ்ளோ தருவல் நான் நினைச்சு கூட பார்க்கல. உன் ஈகோ, உன் திமிரு, உன் கொழுப்பு இவ்ளோத்தையும் வச்சுக்கிட்டு உன்னால எங்கேயுமே வாழ முடியாது. ஆனா ஒரு விஷயத்துக்காக உனக்கு தேங்க்ஸ். உன்கிட்ட இருந்து என்னை காப்பாத்தினதுக்கு. உன் கூட ஸ்பெண்ட் பண்ண இந்த டயத்தை நான் டஸ்ட்பின்ல போட்டுட்டு கிளம்பேன். தம்பி பார்த்து விழுந்தா போறீங்க. நீங்க எதுக்கு உட்காரீங்க? தம்பி நான் சொல்றதை கேளுங்க. நீங்க வண்டி ஓட்டாதீங்க. நீங்க நிதானத்துல இல்ல, நான் வண்டி ஓட்டுறேன். சுமார் டேய் அர்ஜுன்,
அவர் எங்கடா? யார சொல்ற? என்ன காப்பாத்தினவர் என் டிரைவர் சிவாவா? அவர் பேர் கூட எனக்கு தெரியாது. நான் ஒரு தடவை அவரை போய் பார்க்கணும். அர்ஜுன் ஒரு நிமிஷம். பாபி, 2 கோடி ரூபாய்க்கு செக்க ஃபில் பண்ணி கொடு. எனக்கு வேண்டாம் தம்பி. தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க. வாங்கிக்கோங்க, பரவாயில்ல. வேண்டாம் தம்பி. நீங்க பணம் கொடுப்பீங்கன்னு உங்களை நான் காப்பாத்தல. நேத்து ராத்திரி உங்களை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வரும்போது காலையில வரைக்கும் நான் உயிரோட இருப்பேன்னு நினைக்கல தம்பி. என்ன திட்டினாலும் அடிச்சாலும் நீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தம்பி. அவன் புதுசு இல்ல, அவனுக்கு என்ன தெரியும்? கண்ணாடி ஒழுங்கா பிடிக்க தெரியாதா? எவனா உன்னை வேலைக்கு வச்சா? இவன் யாரியா? அவன் தான் சார், தினுக்கு தீனா. பன்னி குட்டி மாதிரி இருக்கா, இவனை போய் தினுக்கு தீனாங்கிறீங்க? ஹலோ சார், பர்ஃபெக்ட்டா இருக்கீங்க. விவசாயினா நீங்க தான். டெய்லர்மேன் கேரக்டருங்க உங்களுக்கு. கேரக்டர் டைரக்டர் எழுதுனாருன்னு சொன்னாரு. ஓ, டைலர் எழுதுனாரா? டேய், ஆம்புலன்ஸ் வந்துருச்சா? ஏங்க உங்க பிளட் குரூப் என்ன? என்ன சார் விவசாயின்னு சொன்னீங்க, பிளட் குரூப்லாம் கேக்குறீங்க? யோ, பிளட் குரூப் மட்டும் தானே கேட்டேன், எய்ட்ஸ் இருக்கான்னு கேட்கல. வந்துட்டாரு. ரெடியாரு. ஏய், ரெடி. சீக்கிரமா ரெடி பண்ணுங்க. அப்புறம் சுதர்சன், எப்படி இருக்க? இப்போ வரைக்கும் நல்லா தாங்க இருக்கேன். ஆமா, என்ன கெட்டப் இது? எங்க அம்மா மேல சத்தியமா இந்த கெட்டப் எனக்கு செட் ஆகாதுன்னு இவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் சார். இவர்தான் கட்டாயப்படுத்தினார் சார். இதுல பிளட் குரூப் வேற கேக்குறார் சார். நல்லா இருக்கு, வா போட்டோ எடுத்துக்கலாம். ஆள போறதுக்கு போட்டோ யூஸ் ஆகும். போ சார், ஷாட் ரெடி சார். ஓகே, ஆக்ஷன். ஏய், பயந்த பூச்சி இருக்கு. ஒன் மோர். டேக் 2 ஆக்ஷன். ஏய், வயல்ல பூச்சிங்க நாசம் பண்ணிடுச்சுன்னு Facebookல அப்டேட் பண்ணது நான். அதுக்கு மருந்து கூகுள்ல சர்ச் பண்ணதும் நான் தான். அந்த மருந்தை எப்படி பயன்படுத்தணும்னு யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டதும் நான் தான். Who are you? நாத்து நட்டியா? இல்லையே. வயலுக்கு தண்ணி ஊத்துனியா? அதுவும் இல்லையே. அறுவடை செஞ்சியா? அதுவும் இல்லையே. இது எதுவும் பண்ணாத உனக்கு ஏன் காசு கொடுக்கணும்? Who are to pain my wife? Sorry, life. சாரி சார், கொஞ்சம் மெதுவா அடிங்க சார். ஒன் மோர். டேக் 11 ஆக்ஷன். Who are you paying with my wife? Sorry, life. One more. Take 15. Playing with my wife. Sorry, life. Hit me, yeah. Hit me. Life. Wife. இங்க பாரு, இந்த சீனை மட்டும் நீ அசத்திரணும். யா. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். என்ன எதுவும் பண்ணாதீங்க, விடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க. கட் இட். நான் எதுவும் பண்ணலையேம்மா. டேக் 4 ஆக்ஷன். டேக் 25 ஆக்ஷன். டேக் 78. டேக் 134. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அவளே உன்னை ரேப் பண்ணிடுவா. அடி பாவி மகளே.
தங்கச்சியை தொல்லை பண்ணாத. உன் மனசை மாத்திக்கோ. என் மனசை என்ன மொபைல் பாஸ்வேர்ட் நினைச்சியா மாத்திக்கிறதுக்கு? பிரியாவை மறக்கலன்னா உன்னை எதுவும் செய்ய மாட்டேன். ஆனா அவளை கொன்னுடுவேன். அப்ப முதல்ல கத்து எடுத்து என் நெஞ்சில குத்த. அங்க ஆட்டோமேட்டிக்கா உன் தங்கச்சி செத்துருவா. அப்ப முதல்ல ஒன்ன ஒன் மோர். நோ மோர். ஒன் மோர். பரா. வீடு எரிஞ்சு போச்சேன்னு ஒருத்தன் அழுதுட்டு இருந்தப்போ என் வீடு எரிஞ்சு போச்சேன்னு ஒருத்தன் அழுதுட்டு இருந்தானா. இவர் வேலை செய்யாததுனால நிறைய பேர் வேலை இல்ல. அந்த லிஸ்ட்ல இப்ப என்னையும் சேர்த்துக்கோங்க. சார் என்ன சார் பேசிட்டு இருக்கான் அவன்? இவனும் என்ன மாதிரி ஹீரோவா இருக்கிறதுனால நான் சும்மா விடுறேன். பாரா, நிஜம்தானே? நீ சூப்பரா பண்ணுவியே. நீ பண்ண அத்தனை படத்துலயும் பின்னி எடுத்துட்டு போ. சின்ன பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் நடக்கலன்னா என் கதி அவ்வளவுதான். டைனோசர் கிட்ட மாட்டின கதாபாத்திரம் மாதிரி ஆயிடுச்சு சார் என் நிலைமை. வெக்கத்தை விட்டு சொல்றேன் சார். என் பொண்டாட்டியோட தாலி அடக்க வச்சு இந்த படத்துக்காக காசை கொண்டாந்து கொண்டிருக்கேன் சார். 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் என் இடத்துக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்டாரு. ஹீரோ ஆவன்னு சொல்லல, வில்லன் ஆவேன்னு சொன்னாரு. அன்னைக்கு நான் அந்த வாய்ப்பை உனக்கு கொடுக்காம இருந்திருந்தேன்னா இந்த சினிமா இண்டஸ்ட்ரி ஒரு அற்புதமான ஆர்டிஸ்ட மிஸ் பண்ணிருக்கோம். ஆனா அன்னைக்கு உன் கண்ணுல தெரிஞ்ச அந்த கோபம், வெறி, ஆத்திரம் இன்னைக்கு தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் டைம் கொடுங்க சார். இந்த உலகத்துல ஃப்ரீயா கிடைக்கிறது டைம் ஒன்று தான் சார். அதனாலதான் எல்லாருக்கும் அதே வேணும். நின்ன வாட்சுக்கு வேணா பேட்டரி போடலாம், முள்ளு இல்லாத வாட்சுக்கு போட்டு என்ன ஆகுது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் போஸ பாத்தீங்களா? பவர் சப்ளை இல்லாத டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி. அவ்வளவுதான் சார். அர்ஜுன் பாரா, இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும் மேடம். சங்கடம் வர நேரத்துல யோசிச்சாதான் எந்த ஒரு கேள்விக்கும் பதில் கிடைக்கும். சார் வேண்டாம் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் சார் நான் எப்போ இப்படி பண்ண மாட்டேன் சார், விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சிகரெட்டை பத்த வைக்க லைட்டர் போதுமேடா, அவனை எதுக்கு பத்த வைக்கணும்? டைரக்டர் ஏன்டா இவ்வளவு வயலண்டா யோசிச்சிருக்காரு? அது டைரக்டரோட இன்புட் கிடையாது, உன்னோட அற்புதமான அவுட்புட். டைரக்டர் அவனை தண்ணியில தான் தள்ள சொன்னாரு, நீ தான் அவனை பிடிச்சி தண்ணியில மூழ்க வச்ச. இப்ப இதை நான் பார்க்கும்போது அப்ப நான் ஏன் இவ்வளவு வயலண்டா பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப எனக்கு அப்படி பண்ண தோணலடா. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? வர வர எல்லாருமே புத்தர் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நீயும் எடுத்து சொல்றா. நீ சொல்றா. நீ இப்படியே இருந்தனா நாம சினிமாவை விட்டுட்டு பேசாம கேன்சர் அடக்கு நடிக்க போயிடலாம். இதுக்கு ஒண்ணுதான் வழி, நீ ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட சந்திக்கணும். என்னத்த யோசிக்கிறான்? யாரை சந்திக்கணும்னு யோசிக்கிறான். யாரை சந்திக்கணும்னு எனக்கு இப்ப புரிஞ்சிருச்சு. என் நிலைமை இப்ப சரியில்லை சார். என்ன பண்றதுன்னே எனக்கு இப்ப புரியல. பிசிக்கலா உயிரோட தான் இருக்கேன், ஆனா மென்டலா ஒண்ணுமே இல்லாத மாதிரி தோணுது சார். அதுக்காக என்கிட்ட ஐடியா கேட்க வந்திருக்க. இத பாருப்பா, அந்த கடவுள் உனக்கு மாறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. மாறு. ஒன்னு சொல்ற கேட்டுக்கோ. வயசு ஆக ஆக நமக்குள்ள மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். எனக்கும் வயசாயிட்டு இருக்கிறதுனால எனக்குள்ள இருந்த ஒரு அற்புதமான வில்லன் எப்பயோ செத்து போயிட்டான். தோத்து போன விளையாட்டுல மறுபடியும் நீ எப்படி ஜெயிக்க முடியும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஜெயிக்கிற விளையாட்டையே விளையாடுன்னு நான் உனக்கு அட்வைஸ் பண்றேன். தெளிவடைஞ்சுதா? எனக்கு புரியல சார். அதான் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர் இல்ல, இந்த கௌரவ தோற்றம் அப்படின்னு ஏதாவது பண்ணிட்டு போலாம்ல. ஏ அர்ஜுன், வயிற்று பழப்புக்காக ஏதாவது செஞ்சு ஆகணும் இல்லையா? உங்களுக்குள்ள இருக்கிற வில்லன் இன்னும் சாகல சார். உங்க பேச்சிலே அது நல்லா தெரியுது. இஷ்டம். இப்ப நான் என்ன பண்றது சார்? இந்த நிலைமையில உனக்கு என்ன சமாதானம் சொல்றதுன்னு புரியல. ஓகே சார், தேங்க்யூ. அர்ஜுன், ஒருத்தன் இருக்காயா இண்டஸ்ட்ரிக்கு வந்து பெஸ்ட் வில்லன்னு யாருன்னு கேட்டா நான் தான் சொல்லக்கூடிய கட்ஸ் உள்ளவன். அவனை போய் பாரு, உனக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கும்.
நம்ம தோல்விக்கு 2 காரணம் தான். 1 எதிரியோட பலம், 2வது உன்னுடைய பலவீனம். உன் எதிரி எப்படிப்பட்டவங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல தான் உன்னோட பாதி வெற்றியே இருக்கு. நீ யார உன் வாழ்க்கையில ரொம்பவே வெறுக்கிறியோ அந்த கேரக்டரோட லைஃப்குள்ள நீ போகணும். இப்போ உனக்கு வேண்டியது நீ இழந்து போன உன்னுடைய கேரக்டர், உன்னுடைய கோபம். அதுதான் உன் எதிரியோட கவலையிலிருந்து உனக்கு அது கிடைக்கும். உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. அவங்க வாழ்க்கைக்குள்ள நீ அடி எடுத்து வை. லிஃப்ட் வேணுமா? கண்ணை பார்த்து பயந்தியா இல்லைன்னா என்ன பார்த்தா? உன்னை விட நான் தான் அதிகமா பயந்தேன். அது சரி, நீ என்ன பார்த்து நான் உன்னை பார்த்து எதுக்கு பயப்படணும்? நாம 2 பேரும் எதிரிங்க கிடையாது. கரெக்ட் கரெக்ட். அப்படின்னா எதிரிங்கன்னா யாரு? திடீர்னு இப்படி கேட்டிய. நாம நல்லவங்களா மாறதுக்கு காரணம் யாரு? நம்ம ஹீரோ. நாம கெட்டவங்களா மாறதுக்கு காரணம் கெட்டவனா தான் இருப்பா. இஸ் ஈக்குவல் டு வில்லன். நான் குடிச்சிட்டு வளரலன்னு உனக்கு தோணுச்சுன்னா ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லு. உன் லைஃப்ல ஒரு ஹீரோ இருக்கானான்னு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு வில்லன் மட்டும் இருக்கான்டா. அதனாலதான் நீ எப்படி தெரியற சைக்கோவா, சாடிஸ்டா, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. உன் வீடு வந்துருச்சு. இனிமே குடிச்சிட்டு டிரைவிங் பண்ணாத, போய் சேர்ந்துருவேன். ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இவருக்கு நான் உதவி வந்துருச்சு போல இருக்கு. பார்த்து போடா. உன் லைஃப்ல ஹீரோ இருக்கானு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு வில்லன் மட்டும் இருக்கான்டா. உன் எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்கோ. Good morning, teacher. Very good morning, children. நான் கொடுத்த ஹோம்வொர்க் எல்லாரும் பண்ணிட்டீங்களா? ஹோம்வொர்க் யார் யாரெல்லாம் பண்ணல அவங்கள எந்திரிச்சு நில்லுங்க. ஏண்டா ஹோம்வொர்க் நீ ஏன் பண்ணல? ஹோம்வொர்க் பண்ண ஆனா வீட்லயே மறந்து வச்சிட்டேன். உன்னை நான் எதுக்கு அடிச்சேன் தெரியுமா? ஹோம்வொர்க் பண்ணலன்னு இல்ல, போய் சொன்னதுக்காக. உனக்கு அது புரியுதா? நீ ஏன் ஹோம்வொர்க் பண்ணல? எங்க தாத்தா இறந்து போயிட்டாரு டீச்சர். நீ உட்காரு. நீ எதுக்கு பண்ணல? இப்படி மருதாணி வச்சுக்கிட்ட ஊருக்கு போனேன்னு சொல்லி ஹோம்வொர்க் எழுதாம இருந்தனா கடைசியில நீ மருதாணி வித்து தான் பொழைக்க வேண்டியதா இருக்கும். கையை நீட்டு. இத பாரு சார். சீதா வர சொல்லு. சரிங்க சார். நல்லா படிக்கிறியா? வெரி குட். பாவம், அந்த டீச்சருக்கு அப்படி நடந்திருக்க கூடாது இல்லையா? ஆமா, உன்னை அடிச்சிட்டாங்கன்ற கோவத்துல தான் நீ அப்படி பண்ணியா? அப்படின்னா யார் பண்ணதுன்னு தெரியுமா? சரி, போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வா. சீதா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. நீ தான் அதை பண்ணணும். நான் அதை பண்ணல. ஒத்துக்கடா. நீ தப்பு செஞ்சிட்டடான்னு சொல்றதுக்கு
அந்த தப்பு என்னன்னு தெரிகிற வயசும் இல்ல. வீடு ஸ்கூலை தவிர எதுவுமே தெரியாத சின்ன வாழ்க்கை அந்த டீச்சரோடது. அவங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட தெரியல. இவன் சின்ன பையன்னு நினைச்சுதான் நான் ஸ்கூல்ல படிக்க வச்சேன். ஆனா இவன் ரொம்ப பெரிய பையனாயிட்டான். அம்மா இல்லாத குறை தெரியாம இவனை நான் வளர்த்துட்டேன்னு நினைச்சேன். எனக்கு அம்மா இல்லாத குறை இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. அதனாலதான் இதெல்லாம். நான் இப்பவே இந்த ஊரை விட்டு போறதா இருக்கேன் சார். திடீர்னு இந்த ஊரை விட்டு போனீங்கன்னா நீங்க எப்படி பழப்பீங்க? பழைக்கணும்னு இருந்தா எப்படி வேணாலும் பழைக்கலாம். ஆனா நல்லபடியா வாழ கத்துக்கிட்டாதான் அது நம்மளை வாழ வைக்கும். யாருக்காக இதெல்லாம் பண்ணணும்? அவளே என்னை ஏமாத்திட்டான். அந்த தப்பு செஞ்சது நான் தான் எங்க அப்பா கிட்டையும் பிரின்சிபல் கிட்டையும் நான் ஒத்துக்கிட்டேன். எங்க அப்பா கிட்ட யாரும் எதிர்த்து பேசினதில்லை. அப்படி ஒரு நிலை வந்துடக்கூடாதுன்னு எங்க அப்பா என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. தம்பி, ஊர் வந்துருச்சு. அப்பா 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 அப்பா. அந்த வேதனையிலேயே எங்க அப்பா இறந்தார். சீதா என்ன ஹீரோன்னு சொன்னா. ஆனா நான் ஹீரோ இல்ல, வில்லன். என் பாதி வாழ்க்கையை நான் அநாத ஆசிரமத்துல கழிக்க வேண்டியதாயிடுச்சு. அதுவும் அந்த சீதாவால. சீதாவா? இவ்வளவு பேரும் பணமும் இருக்கிற உன்னோட எதிரி ஆஃப்டர் ஆல் ஒரு பொண்ணா? அவ பேருக்கு தான் சீதா. ஆனா அவ உடம்பெல்லாம் விஷம். கத்தி இல்லாமலேயே கழுத்தறுப்பா. அவ உதட்டோர சிரிப்பு இருக்கே, அது முள்ளுக்கு சமானம். பார்வைக்கு தான் அவ பூவா தெரிவா. மொத்தத்துல அவ ஒரு புயல். அடேங்கப்பா அடேங்கப்பா அடேங்கப்பா, 10 வயசுலயே உன்னை அவ்வளவு ஏமாத்திருக்கான்னா இந்நேரத்துக்குலாம் மாஃபியா ஆளுங்களே கொன்னு புதைச்சிருப்பா. அந்த சீதாவால நீ பட்ட கஷ்டத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் உன்னால நாங்க 2 பேரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவ உனக்கு மட்டும் எதிரி இல்ல, எங்களுக்கும் எதிரிதான். புயல் எச்சரிக்கை. அது எந்த ரூபத்துல வேணாலும் நம்மளை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நாம தான் ஜாக்கிரதையா இருந்தா. நீ இப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமா? உனக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வரக்கூடாது. சீதா, நீ கடைசி முறையா சிரிச்சுக்கோ. சீதாவை சிரிக்க வைக்கிறதுனாலும் அழ வைக்கிறதுனாலும் ராமர் தான் வரணும். சார், நான் உங்களுடைய பெரிய ஃபேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல லிஸ்ட சொல்லு. லட்சுமி விலாஸ், ராஜேஸ்வரி லாட்ஜ். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணு. லட்சுமி விலாஸ், ராஜேஸ்வரி லாட்ஜ், தேவி பார்க், சீதா கார்டன். ரிவைண்ட் பண்றா. சீதா கார்டன்ஸ். லக்கேஜை கொண்டு வா. தோல்ல மாட்டிக்கோ. சார், நீங்களும் ஹீரோ தானே? அத எப்படிடா கரெக்ட்டா சொல்ற? உங்க படம்லாம் பாப்பேன் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா? 69 பாத்தியா? 69 டைம்ஸ் பார்த்தேன் சார். 69 டைம்ஸா? எப்படி? வழியில சொல்றேன், வாங்க. இங்க சீதான்னு. சீதாமா? அவங்க நர்சரியில தான் நான் வேலை பார்க்கறேன். நர்ஸா? நர்ஸ் இல்லங்க, நர்சரி. எங்களுக்கும் தெரியும். அங்க தூரமா ஒரு நர்சரி தெரியுது பாத்தீங்களா? அவங்க அங்கதாங்க இருப்பாங்க. எங்க அம்மாவை தெரியுங்களா?
பேப்பர் படிச்ச உலகத்தையும் மறந்துடுவீங்களே. வேண்டாம் வேண்டாம். தாகம் கொண்டாடும் கண்கள் ரெண்டும் தாக்கம் மறக்கிறதோ, உன் வரவை பார்க்கிறதோ. அறவையாகி என் உள்ளம் சிறகை விரத்தி பறக்கிறதோ, தினம் அன்பே விதைக்கிறதோ. அதை எழுதும் ஆதாரம், அதில் நாளும் நாளும் நேசம். என் சுவாசம் எங்கெங்கும் புதுமோவில் வாசம் வீசும். ஆசை நேரம் அன்று போல எட்டி பார்க்குதே பேரின்பம். மாப்ள, இவதான் சீதாவா? அப்பா, அவ இவன்னு சொல்லக்கூடாது, தப்பு. என்ன இவன் கௌரவமா பழி வாங்கிட்டு இருக்கான்? இப்ப பிளான் என்ன? இந்த பயணத்துல உன் எதிரிக்கு நீ யாருன்னு தெரியாத மாதிரியே நடி. முதல் தடவை சந்திக்கும் போது கண்ணத்துல பலாறு நடி. உன் ரிவெஞ்ச் ஸ்டோரிக்கு அதுதான் அற்புதமான பிகினிங். ஜஸ்ட் வெயிட் அண்ட் see. அறிவு இருக்கா? பூவை மிதிக்கிற? மாப்ள, வெயிட் பண்ணிட்டோம், பார்த்துட்டோம். இனி நாங்க கிளம்பலாமா? ஏய், நீ அர்ஜுன் தானே? சாரி அர்ஜுன், யாருன்னு தெரியாம அடிச்சிட்டேன். உன்னை பார்த்ததுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? உன்னை மறுபடியும் சந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. யார் நீ? நான் தான் சீதா, உன் ஃப்ரெண்டு. சின்ன வயசுல நம்ம ஒண்ணா இருப்போமே. அர்ஜுன், இந்த பொண்ணு உனக்கு தெரியுமா? நான் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சதுல இருந்து நிறைய சீதாவை எனக்கு தெரியும். அதுல இவளும் ஒரு சீதா. நம்மள மாதிரி செலிபிரிட்டிஸ்க்கு இதெல்லாம் காமன் தானே மாப்ள? இந்த மாதிரி ஊருக்கு வரும்போதெல்லாம் அங்க தெரியும் எங்க தெரியும் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மைதான். உன்னோட வாழ்க்கையில என்ன ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு நான் முக்கியம் இல்லை. ஐயோ, அர்ஜுன் வந்துட்டாரு. அர்ஜுன், நான் உங்களோட பெரிய ஃபேன். அக்கா எப்போ உங்களை பத்தி சொல்லி வாய மூடுமா. உங்க அக்காவே யாருன்னு தெரியாம நாங்க குழம்பிட்டு இருக்கோம். இதுல நீ வேற. இவன் யாரு எடுபடி? நீங்க இருங்க. அர்ஜுன், நீங்க சாயந்தரம் எங்க வீட்டுக்கு வரணும் ப்ளீஸ். அக்கா நீ கூப்பிடுக்கா ப்ளீஸ். நான் யாரும் கூப்பிடுறதுக்கு? அதுவும் இல்லாம நான் கூப்பிட்டா வருவாரே என்ன? வருவேன். டேய், நீ வரேன்னு தெரிஞ்ச அங்க ஏற்பாடு பத்தியா? நம்ம ரசிகர் மன்றத்துல கூட இந்த அளவுக்கு பண்ணலையே. உன் ஃபேன்ஸ் எனக்கு கொடுத்த காசுக்கு சரியா வேலை பார்த்திருக்கானுங்க. அந்த வயித்தெரிச்சலை ஏன்டா ஞாபகப்படுத்துற? என் பொண்டாட்டி தான் வழியில வச்சிருந்தா, அதனாலதான் கோபம் வந்து. உன் பொண்டாட்டி மேல கோவம் வந்தா தெரியாம பண்ணிட்டம்மா. வாயில்லாத ஜீவன் மேல காட்டுவியா? இவங்க ப்ராப்ளம் பையனா பொண்ணானே தெரியலையே. ஓவரா பண்ணாத, அது அவங்க ப்ராப்ளம். கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? வாங்க. நீ எல்லாம் மனுஷன் தானா? இல்லனா பசுவா? சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம பொண்ணுடியாடா? யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். அங்க கேக்குடா. இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுன்னு தெரியுமா? தாய் மேல இருக்கிற கோபத்தை பொண்ணு மேல காட்டுவியா? ஏய், இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். இன்னைக்கு உனக்கு செக்ஷன் 302 படிப்போம். கொன்னது சின்ன பொண்ணு இல்ல, செடிய. நாளைக்கு நர்சரிக்கு வா, இன்னொரு செடி உனக்கு கொடுக்கறேன். சரிங்கம்மா. இவளுக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாண்டா, செடியை கொண்டதுக்கு போய் இவ்ளோ பேச்சு பேசுறா. இவ ஒரு பைத்தியக்காரி. அண்ணா, நீங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிடாதீங்க. சீதம்மா போய் பைத்தியம் சொல்லுவீங்களாடா? இந்த விஷயம் மட்டும் ஊர்ல தெரிஞ்சதுன்னா இந்நேரத்துக்கு நீங்க ஊருக்கு பின்னாடி தான் இருந்திருப்பீங்க. ஏன் அங்கதான் எல்லா ஊருக்கும் பஸ் வந்து நிக்குமா? அது பஸ் ஸ்டாண்ட்லடா, சுடுகாடு. அப்பா, இதுதான் அர்ஜுன். ஞாபகம் இருக்கா சின்ன வயசுல? டேய், அந்த இலைய சரியா கட்டு. மாட்டிக்கிட்டான்டா. பிளேட் எதுக்காக மாத்தின? அதுல பூச்சி விழுந்துருச்சு. நாங்க வந்திருக்கோம்னு இவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. இந்த பட்ஜெட்டை மட்டும் என்கிட்ட கொடுத்திருந்தீங்கன்னா நான் வேற லெவல்ல பண்ணிருப்பேன். நீங்க வந்தீங்கன்னா இல்ல, நாளை காலையில எங்க வீட்ல கல்யாணம். கல்யாணமா? யாருக்கு? உனக்கா? உங்க அப்பாவுக்கு செகண்ட் மேரேஜா? இல்ல, எங்க அக்காக்கு தான்.
இப்படி அடிச்சா விக்கல் நின்னுடுன்னு எங்க அம்மா சின்ன வயசுல சொன்னாங்க. என்னடா திடீர்னு கல்யாணங்கிறாங்க? அதுக்குள்ள சீதாக்கு கல்யாணமா? டேய் வெச்சவள போய் கேளடா. அது இல்ல மாமா, விடிஞ்சா கல்யாணம். நாம என்ன பண்றது? என்னடா இப்படி கேட்ட? காலையில டிஃபன் போடுவாங்கல, என்ன மாப்ள? டேய், சீதாக்கு மட்டும் கல்யாணம் நடந்தது, உங்க 2 பேரையும் கொன்னு நான் காரியம் நடத்திடுவேன். இந்த பாவியை மன்னித்துக் கொள்ளும் மாமா. என்ன பேசுற மாப்ள? நான் போனா உன்னை யாரு பாத்துப்பா? என்ன பேச்சு பேசுற? இத்தனை நாளா அவன் தான் நம்மள பாத்துக்கிறான். ஆமா. டேய், இப்பதான் கவுண்டர் போடுவியா? இது சீரியஸ் சிச்சுவேஷன். நாம எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்திடணும். எப்படி மாமா? என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. அது ஒரு பெரிய கல்யாண மண்டபம். அந்த கல்யாண மண்டபத்துல நாம ஒரு கெஸ்ட் மாதிரி அப்படியே உள்ள போயிட்டு இருப்போம். வாங்க ஸ்ரீனிவாசன் ஐயா, வணக்கம். வணக்கம் ஐயா. ரமாவை கூட்டிட்டு வந்துட்டீங்க. ஆமாங்க. அடுத்த கல்யாணம் நம்ம ஊர்ல ரமா கல்யாணம். ஆமாங்க. சரி போய் உட்காரு. சரிங்க. முதல்ல டிஃபன் சாப்பிடுங்க. பொண்ணு பாக்க லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்காலங்க. லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்கா பாக்க. 2 பேரும் செவடுன்னு தெரிஞ்சிரும் போல இருக்கே. சீதா தேவி இல்லங்க, லக்ஷ்மி தேவி மாதிரி இருக்கான்னு பைத்தியம் சொன்னேன். மாதிரி வளராத. இவ பாக்க லக்ஷ்மி தேவி மாதிரி தான் இருக்கா. ஐயோ, என் பையனை நீ நல்லா பாத்துப்பியா? நல்லா பாத்துப்பேங்க. ஏய், என்ன கிண்டலா இருக்கா? என் பையனை நீ நல்லா பாத்துக்கணும். பாவம், அவனும் என்ன மாதிரி ஒரு அப்பாவி. டேய் தார் டப்பா, நம்ம பையன் ஒரு அப்பாவிங்கறத சொல்லிட்டியா? இத பாருமா, எங்க 2 பேரையும் நல்லா பாத்துக்குவியா? அப்பா அம்மா மாதிரி பாத்துப்பேங்க. ஏய், அத்தை மாமனார் மாதிரி பாத்து கூடாது, அப்பா அம்மா மாதிரி பாத்துக்கணும். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எங்களுக்கு 2 வேளையும் சாப்பாடு போடுவியா? போடவே மாட்டேன். அடியே, நம்ம மறுபடியும் சாப்பாடு போறோம்னு சொல்லிட்டாடி. யாராவது பாப்பாங்க. அதெல்லாம் பரவாயில்ல, கொடு. ஏய், அவளுக்கு மட்டும் தான் கொடுப்பியா? எனக்கு கொஞ்சம் கொடுக்கலாம்ல? எனக்கு அப்புறம் தான் உனக்கு. சீனு, முதல்ல எனக்கு கொடு. என்னத்தை கொடுக்க சொல்றா? ஏய், முடிஞ்சிருச்சு. பழமா? நான் என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். சாப்பிடுறீங்களா மாமா? ஃப்ரெஷ்ஷா இருக்கா? எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது மட்டும் தான் பிடிக்கும். இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்? அத நான் பர்சனலா சொல்றேன். எல்லாருக்கும் முன்னாடி எப்படி சொல்ல முடியும்? எதுக்கு சுத்தி வளைச்சுக்கிட்டு? நான் டைரக்டா பாயிண்ட்க்கே போறேன். கேளுங்க. ஹிமாலயாவை பல பேர் ஏறி இருக்கலாம், ஆனா முதல்ல ஏறினவன் தான் பெரிய ஆளு. சந்திர மண்டலத்துக்கு பலர் போயிருக்கலாம், ஆனா ஃபர்ஸ்ட் போனவனுக்கு தான் ஹிஸ்டரியில இடம் கொடுத்தாங்க. இதுல இருந்து என்ன புரியுது? ஐ வாண்ட் தட் டிமாண்ட். எங்க வீட்டு பக்கத்துல லக்ஷ்மின்னு ஒரு பொம்பளை இருந்தாங்க. எங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் டைம் குஷ்டரோகம் வந்தது. அப்போ அந்த வியாதிக்கு வைத்தியம் இல்ல, செத்துட்டான். சாரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வியாதி நிறைய பேருக்கு வந்திருக்கு. எல்லாரும் பொழைச்சுக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம்ல டிமாண்ட் மட்டும் இல்ல, உயிர் போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, ஐ வாண்ட் தட் டிமாண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கம்ப்ளீட். இந்த வயசுல இது எல்லாத்தையும் பாக்குறியாடா? போய் சேர்ந்துருவடா, போய் சேர்ந்துருவ. டேய், எவன்டா அவன்? என் முன்னாடி வந்து பேசுங்கடா. இப்போ இந்த ஊர்ல சீதா இருக்கா பாத்தியா? சீதா எப்படிப்பட்டவனா? சீதாவா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு கூட சீதா தான். கல்யாணம் பண்ண பத்தி சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறது நான் தான். என்னன்னு சொல்லுங்க. அது எப்படி எங்க வாயில சொல்றதுன்னு தெரியல. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, இவர் வாயால சொல்லுங்க, அத கேட்டுக்கிறேன். ஐயோ, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நாங்க சொல்றோம். சீதாவை பத்தி உங்களுக்கு தெரியும்? ஆமா சார், அதுக்கு தானே காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சீதா நல்லவ கிடையாது. அதெல்லாம் கிடக்குது, விடுங்க சார். ஃப்ரெஷ்ஷா இருந்தா போதும். ஐ லைக் ஃப்ரெஷ். சீதா ஒரு பெரிய புத்திசாலின்னு சொன்னேன். இன்னசென்ட், இன்டெலிஜென்ட். முதல்ல வேற மாதிரி சொல்லுங்க, இப்ப மாடுலேஷன் மாத்திட்டீங்க. சீதா ஒரு பெரிய சொல்லுங்கயா. பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்காங்க. அதுதான் அவ யாருக்குமே கெடுதல் நினைக்காத ஒரு நல்ல மனசுக்காரி. சார், நீங்களும் முதல்ல இப்படி ஆரம்பிக்கலையே. ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். என்ன இப்படி இருந்தா என்ன சார்? நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா போதாதா? அடிக்க வர. சீதா கேரக்டர் பேட், அவங்க ஃபேமிலியும் பேட். அப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து நீ பொண்ணு எடுக்கறன்னா நீயும் உன் குடும்பமும் நடு தெருவுக்கு வர வேண்டியதான். இந்த மாதிரி எல்லாம் ஊர்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ நம்பாத. வெயிலையும் மழையிலையும் கஷ்டப்பட்டு ஒரு வேலைக்காகாத தகப்பனை வளர்த்து அவ கூட பிறந்த ஒரே தங்கச்சிய படிக்க வச்சு வளர்த்தவ சார் அவ. போதும், நிறுத்துங்க சார். நீங்க சொல்றதை எல்லாம் கேட்கும் போது என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெஷ்ஷான கண்ணீர் வருது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். மாப்ள அடிச்சிட்டு வாங்க. இது வந்துட்டேன். Thank you சார். ஃப்ரெஷ்ஷான வார்த்தை சொல்லுங்க. நன்றி சார். சிறப்பா வந்துட்டீங்கல்ல. நல்லவங்கங்க. எல்லாரும் நேரமாச்சு, கிளம்புங்க. பொங்கல் ஆரப்போகுது. நீங்கள் டயல் செய்த எண் தற்பொழுது பிஸியாக உள்ளது. பின்னர் டயல் செய்யவும். என்ன இருக்கு? மறுபடியும் டயல் பண்ணு. டேய், கல்யாணம் முடிஞ்சிரும் போல இருக்கு, சீக்கிரம் பண்றா. எங்கேஜ் ஆதா? நீ மறுபடியும் ட்ரை பண்ணு. என்ன தம்பி இங்க இருக்கீங்க? அங்க கல்யாணமே முடிய போகுது.
சீக்கிரமா போங்க. இப்படி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிக்கிட்டியாடா? Because no one can take a chance with her. That's why I took the lucky chance. எப்படி மாப்பிள்ள எதையாவது தொலைச்சிட்டியா? தேடிக்கிட்டு இருக்க? வாழ்க்கையில நாம தொலைச்சது கூட திரும்ப கிடைக்காது. நான் ஒன்னும் தூக்கி போட்டுட்டு தேடல, தொலைச்சதை தான் தேடிட்டு இருக்கேன். இதுல என்ன வித்தியாசம்? நாமளா தூக்கி போட்டுட்டு தேடுறது திமிருத்தனம், நம்மள அறியாம தொலைச்சிட்டு தேடுறதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் உன்னாலதான். நானே உனக்கு ஞாபகம் இல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கும்? அது சரி, நான் இங்கதான் இருப்பேன்னு உனக்கு யார் சொன்னது? கல்யாணம் இப்ப நின்னுடுச்சுல, நீ ஏதாவது பண்ணிதான். ஐயோ, ஆறுதல் சொல்றதுக்காக வந்தீங்களா? நீங்க ஆறுதல் சொல்ற அளவுக்கு நான் எதுவும் செய்ய வரல. ஒருவேளை ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தேன்னா அந்த மனுஷனையே கல்யாணம் பண்ணிருப்பேன். அது சரி, நீ இந்த ஊருக்கு எதுக்காக வந்த? என்ன கேள்வி? நான் ஒன்ன பார்க்க வரல, புரியுதா? நீ ஹாப்பி தானடா? நினைச்ச மாதிரியே அவ லைஃப்ல என்ட்ரி ஆயிட்டேன். நம்ம பிளான் படி அவளோட லைஃப நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். இன்னையில இருந்து அவளோட ஒவ்வொரு நிமிஷத்தையும் சீரழிக்கிறோம். போல வேஷம் ஏதுமில்லை ரோஷம், ஆளு சுத்த மோசம் பொய்ய வாசம். லூசு போல வேஷம் ஏதுமில்லை ரோஷம், ஆளு சுத்த மோசம் பொய்ய வாசம். மைனராட்டம் சோக்கு கொழுப்பெருக்கும் ஸ்டாக்கு, மூளைக்குள்ள கிராக்கு மொத்தமாக ஆப்பு வைப்பேன். உன்னை நானும் ஓட்டி வைப்பேன். முன்னிருந்து நிலைமை என்ன இப்ப காட்டு செயல் என்ன? நீ தேவ போட்ட மயிறு, நீ கூறிடோ குயிலு, அவன் தான முப்பு செயல். ராஜராஜனானே லூசு இல்லதானே, வாழையாட்டினாலே நறுக்குவேனே. ராஜராஜனானே லூசு இல்லதானே, வாழையாட்டினாலே நறுக்குவேனே. காட்டிடாத சீனு மயங்க மாட்ட நானும் மாயமானு. நாடகத்தில் கிங்கு நானே, பூதிடுவ சங்கு தானே. ஆட்டம் பாரு சூப்பர் டான்ஸ், ஊரு முழுக்க எந்த டான்ஸ். நீங்க அடி உனக்கு என்ன பவுசு, மாத்திக்கோ மனசு, நீ ரொம்ப ரொம்ப இலசு. ஒரு போட்டி எனக்கு இல்ல, பருப்புதான் வேகாதே. ஓடுற சோப்பு அடையிகிரி போக டாப்பு, வெட்டியா பேசாதே. எங்க
கிட்ட மோதாதே நோஸ்கட்டு ஆகாதே தப்பிக்க யோசிக்காதே பயப்படோ பெண்ணில்ல தோத்துட்டாலும் பண்ணில்ல இவரையோ நீ காட்டாதே ஊட்டி எனக்கு யாரும் இல்ல வாழ்க்கை கூட நீ தேவ போட்ட மயிலு நீ போயிடும் பயிலு ராஜராஜன் ஆண்டே லூசு இல்லதாண்டே வாழையாட்டி நாண்டே நறுக்கு வேண்டே நீயே புதுசு அடி உனக்கு என்ன ரவுசு மாத்திக்கோ மனசு நீ ரொம்ப ரொம்ப இலசு நீ தேவ போட்ட மயிலு நீ போயிடும் பயிலு அவ காண முத்து பயிலு டேய் அவளு ஒண்ணு வேண்டாம் எங்க அக்காக்கு சொல்லு போதும். அதுக்குள்ளேயும் எதுக்கு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அது வரைக்கும் என்னடா பூவை பண்ணி மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கா? ரொம்ப பசியில இருப்பான் போல இருக்கு. இந்தாங்க இதையும் சாப்பிடுங்க. சாப்பிட்டா இனிப்பா இருக்கும், குடிச்சா சாப்பிட்டா இருக்கும். என்னடா அது? ரொம்ப சரியான பதில் மக்களே. என்னடா லவ்வா? உனக்கு தேவையில்லாதது. யார் நீங்க? இங்க என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? மாசம் மாசம் நீ கட்ட வேண்டியது. நீ கட்டினாதான் எனக்கு கமிஷன் வரும். அது என்னடா? எனக்கு புரியுது. பேங்க்குக்கு வந்து கட்டுறேன்னு உங்க மேனேஜர் கிட்ட சொன்னேன்ல. உன்கிட்ட சரின்னு சொல்லி என்கிட்ட பணத்தை கொண்டு வான்னு சொன்னாரு. யாரு? மேனேஜர். யாரா நீ? யார் சார் நீங்க? எப்பவும் பின்னாடியே இருப்பாங்க. உன்னை அடிச்சதும் ஓடிடுவாங்க. யாரா? இவங்க கூட்டாளிங்க தான். அர்ஜுன் அவரை விடு. தேங்க்ஸ்ங்க. கேட்காமலே கொடுக்கறது, கொடுத்தா வாங்கிக்கிறது. மரியாதை. வாங்கிக்கோ. வேணாம் சார். வாங்கிக்கோடா. அப்பப்ப நீ வந்து அடி வாங்கிட்டே இருக்கணும். புரிஞ்சுதுங்க. நீங்க அந்த பொண்ணை விரும்புறீங்களா? இல்ல, கோபம், வெறுப்பு. என்னங்க அது? வெளியே சொல்லக்கூடாதது மனசுலயே வச்சுக்கிறது. என்ன சீக்ரெட்? எதுக்கு மேலயும் உனக்கு விவரமா சொல்லணுமா? வேணாங்க, இதுவே போதும். போதும், இங்க இருந்து கிளம்பு. போ போ. கொள்ளாத போ. பேங்க் ஆளுங்களே ரவுடிங்களை அனுப்பி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் எதுக்குமா இந்த நர்சரி? வித்துட்டு கடன் அடைக்கலாம்ல. விக்கிறதுக்கு இது சொத்து இல்லப்பா, அம்மா ஞாபகம். பிடிவாதக்காரி, உங்க அம்மா மாதிரியே. அடியே நல்லா வளர்த்திருக்கடி. இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சது 2 விஷயம். ஒன்னு மீனாட்சி சீனோடைய காதல், 2வது இந்த நர்சரி லோன்ல இருக்க. இப்ப என்ன செய்யணும் மாப்ள? கொஞ்ச நேரம் அவ அழுகையை பார்த்து சந்தோஷப்படலாம். என்ன சீதா, கவலைப்படுறியா? எனக்கு யாரும் இல்ல அர்ஜுன். கேட்டேன் அப்பா பேசினத. என்னுடைய கவலையை பகிர்ந்துக்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. ஃப்ரெண்டுனா உன்னை பத்தி தெரிஞ்சவன், உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறவன் கிடையாது. இந்நேரம் உன் பக்கத்துல இருந்திருப்பான். ஓகேவா? மாப்ள மாப்ள, சீதா எங்கேயோ போறாளாம். ஒரு நிமிஷமும் எதிரிய ஃபாலோ பண்ணு. எங்க போறேன்னு சொல்லிட்டு போனால. நீயாவது சொல்லல அவ எங்க போறான்னு. எனக்கு என்ன தெரியும்? தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இல்லையா? சாயந்தரம் வந்துருவாள. சாயந்தரம் வந்துருவாளா? போன தடவை அப்படிதான் வந்துட்டா. என்ன போன தடவை? அப்ப அதுக்கு முன்னாடி? ஒரு வாரத்துல வந்துட்டா. அதுக்கு முன்னாடி 1 மாசம் கழிச்சு வந்தா. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு? அவர் இந்த மாதிரி தான் போயிட்டு வரேன்னு சொல்லி 1 வருஷம் கழிச்சு வந்தாரு. மொத்த ஃபேமிலியே இப்படிதானா? சீதாமா, பக்கத்து ஊர்ல இருந்து ஃப்ளவர் அரிசி வந்திருக்கு பாருங்க. இந்த பூவெல்லாம் இங்க இல்ல, நீ கிளம்பு. நம்ம கிட்ட இல்லாத பூ அப்படி என்ன இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். அது எங்கேயோ கிடைக்குன்னு சொல்லுவாங்களே. ஏய் ஏய், என்ன பாக்குற? உன் வேலையை நீ பாரு. ரோஸ் ஃப்ளவர்ஸ்.
அடுத்தது சாமந்தியா. எல்லாம் தானே இருக்கு, அப்புறம் ஏன் இல்லைன்னு சொல்ற? சும்மா தான் சொன்னேன். சும்மா இவன் கூட விளையாடினா அவ்வளவுதான். டேய் நீ போடா. டேய் இருடா. இந்த லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறத படிக்கிறியா? பயங்கரமான ஆளு. லோட்டஸ். 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 லோட்டஸா? ஏன் இல்லையா? அப்படின்னா நீ எது வரைக்கும் படிச்ச? அடேங்கப்பா, 5க்கு மேல தாண்டல போல இருக்கே. நம்ம தேசத்துல படிக்காத அறிவாளிகளா எங்க இருப்பாங்கன்னு பார்த்தேன். இங்கதான் இருக்க போல இருக்கு. சீதா, சீதா, நீ எங்க போறன்னு என்கிட்டயாவது சொல்லலாம்ல? எங்க போற, என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேக்குறதுக்கு பதிலா நான் எங்க போனாலும் உன் கூட வரேன்னு சொல்லலாம்ல? நீ எங்க போனாலும் உன் கூட நான் வரேன். வாமா, பார்த்தல்ல ஸ்கூல்ல பசங்களை அடிச்சா கை இந்த மாதிரி புண்ணு தான் ஆகும். இவர் யாரு? நானா? இவர் பேரு தங்கதுரை, சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட். இவர் பேச்ச பார்க்கும் போதே தெரியுது ஏதோ சினிமாக்காரனா தான் இருப்பாங்க. ஏய், ஏன் அப்படி அவர்கிட்ட சொன்ன? அப்படி நான் சொல்லலன்னா அந்த கட்டைக்கு பதிலா நீ தான் இருந்திருப்ப. சீதா, இது வரேன். சீக்கிரம் எடுத்து வை. இது வச்சிட்டு இருக்கேன். ஆனா என் கல்யாணத்துக்கு வரது மட்டும் தெரியாது. அந்த கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு முதல்லயே தெரியும். அதனால தான் நான் வரல. உட்காரு. இங்கயா? இல்ல, கட்டிலுக்கு கீழே உட்காரியா? சீதா, அது கடைசிதா? அந்த அர்ஜுன் மட்டும் என் கையில கழிச்சான்னு வை. இது பாருங்க, இந்த தங்கதுரைக்கு அர்ஜுன நல்லா தெரியும். எங்க இருக்கான்னு கேளுங்க. அவெல்லாம் நமக்கு கிடைக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி ஊர்ல இருந்தும் உங்களை மாதிரி மிடில் கிளாஸ் கிட்ட இருந்தும் ரொம்ப ரொம்ப தூரம் போயிட்டான். ஆக்சுவலா இப்ப அவன் நடக்கவே இல்லைங்க. இத பாரு கண்ணு, எவன் பழச மறக்கிறானோ அவன் எவ்வளவு வளர்ந்து என்ன பிரயோஜனம்? அவன் எவ்வளவுதான் அவசரத்துக்கு போயிருந்தாலும் 4 மனுஷங்களோட பேசி சந்தோஷமா பழக கத்துக்கணும். அப்பதான் அவன் மனுஷன். என்ன சீதா? இன்னும் இவன் பாட சொல்லி அறுத்துக்கிட்டு இருக்கானே. போடாங்க, இந்த பாடத்தெல்லாம் சின்ன வயசுல எடுத்திருந்தா அவ பாஸ் ஆயிருப்பாளே. என் வாழ்க்கையவே அழிச்சிட்டு நீங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஓகே, பை. ஏய் நில்ல, ஒரு நிமிஷம். கை கொடு. ஞாபகம் இருக்கானா? அவன் ஒரு ஏமாத்துக்காரன். 6 மாசத்துக்கு முன்னாடி போன் பண்ணா அவன் மேனேஜரை வச்சு என்ன திட்டினான். அவனோட படம் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடும் பாரு. வாய மூடு. அர்ஜுன் நம்ம ஊருக்கு வந்திருக்கான். எனக்கு என்னமோ எனக்காக தான் வந்திருக்கான்னு தோணுது. எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ தூங்கிட்டு இருக்கும்போது கனவு வந்திருக்கு. நடுவுல எனக்கு போன் பண்ணி பேசிட்டு இருக்க. பின்ன என்னடி, அவன் எப்படி உனக்காக வருவான்? அவன் எங்க, நீ எங்க? அவன் இப்ப பெரிய ஸ்டார். நம்ம ஊருக்கு நான் தானே ஸ்டாரு. சரி, இப்படியே கனவு கண்டுட்டு படுத்து தூங்கு. என்ன இந்த டைம்ல இவ்ளோ அர்ஜென்ட்டா வர சொன்ன? என்ன விஷயம்னு சொல்லு. எனக்கு நிறைய வேலை இருக்கு. யாருக்காவது பிறந்த நாள்னா பொக்கே கொடுப்பாங்க.
ஆனா நான் உன் வயசுப்படி என் வயசு சொல்லாத. வெல்விஷர் இந்த செடிக்கு பேரு. இதுவும் உன்ன மாதிரி தான். இது எங்க இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உன்ன மாதிரி சந்தோஷமா வாழ்ந்துடும். இது பெரிய எம்ஆர்ஃபலஸ். தனக்கு ஊத்துற தண்ணிய மத்த செடிகளோட பகிர்ந்துக்கும். இது என்ன செடி? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு. இது லூசு செடி, என் மாமா மாதிரி. ஒரு நாளும் இனி இப்படி இருக்குமா? நான் உன் பக்கத்துல இருந்தா ஒவ்வொரு நிமிஷமும் இப்படிதான் இருக்கும். டே இதை பாரு, ஒருத்தன் மாடு வாங்குறதுக்காக சந்தைக்கு போனானா. பார்க்கற எல்லாருமே அதை கழுதைன்னு கூப்பிட்டு இருக்காங்க. கடைசியில் அவனுக்கு என்ன தெரிஞ்சது? அவன் வாங்கினது மாடு இல்ல, கழுதைன்னு தெரிய வந்தது. அவனுக்கு தான் ஈகோ அதிகம்ல. அவன் செஞ்ச தப்ப சரி பண்றதுக்காக அவன் கிட்ட இருக்கிற கழுதைய மாடுன்னு கூப்பிட ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். என்ன மாப்ள? ரொம்ப நல்லா இருக்கு. இது எதுக்கு சொல்ற? தினமும் சீதா கிட்ட பழகுற, சுத்திட்டு இருக்க, கேக் கட்டிங் பண்ற. உனக்கு இப்ப அதுதான் ப்ராப்ளமா? சரி, என் கூட வா. எதிரிங்களால ஏற்படுற காயத்தை விட கூடவே இருக்கிறவனால ஏற்படுற காயம் தான் ரொம்ப வலிக்கும். நான் இப்படி மாறுறதுக்கு என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே ஒரு எதிரி சீதா. நமக்கு யாருன்னே தெரியாதவங்க கூட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம். ஆனா யோசிக்காம எதிரிக்கிட்ட போவே கூடாது. சீதாவை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அவகிட்ட நெருக்கமான. சந்தோஷத்திலையும் வேதனையிலையும் அவளுக்கு நான் தான் ஞாபகம் வரணும். அது நடக்கணும்னா என்ன அவ நம்பணும். அவ தங்கச்சியை விட, அவ அப்பாவை விட அதிகமா நான் அடிக்கிற அடிக்கு அந்த சீதாவுக்கு தலைய சுத்தணும். அவளுக்கு ஆறுதலா இருந்துகிட்டு அவ கண்ணீர் அப்படியே தொடச்சிட்டு அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கணும். கடைசியில உன் எதிரியை நீ எந்த நிலைமைக்கு கொண்டு வரணும்னா, எனக்கு யாரு இருந்தாலும் இல்லைனாலும் நீ இருந்தா எனக்கு போதும் அப்படிங்கிற நம்பிக்கையை வர வைக்கணும். சரி, அங்க தேவைப்படும் போது நீ அங்க இருக்க கூடாது. என்ன அழ வச்சுட்டு அவ சிரிச்சுக்கிட்டே வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் எப்ப இந்த இடத்துல இல்லையோ அப்ப இப்படி ஆயிடும். அந்த சீதாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வரலாம். உனக்காகவே இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரிவெஞ்ச் எப்பவும் உனக்கு ஞாபகம் வரணும். வாங்கிக்கோ. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஆமா, நல்ல சம்பளம்னு அக்கா ஓகே சொல்லிட்டா. எனக்கு கல்யாணம் சொன்னாலும் பேச மாட்டியா? உன்னை தாண்டா. நான் என்ன பேசுறது? நீ அக்கா கிட்ட பேசு. அடிக்கடி பூ காணாம போயிட்டு இருக்குன்னு உங்க அக்கா சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா அது தங்கச்சி தலைக்கு தான் போகுதுன்னு அவளுக்கு தெரியல போல இருக்கு. எங்களுக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியல. இங்க இருந்து ஹைதராபாத்துக்கு வழி இருக்குல்ல? அப்படின்னா ஓடி போக சொல்றீங்களா? போய் சந்தோஷமா வாழ சொல்றேன். அப்போ என் அக்காவோட மரியாதை? நீங்க ஓடி போனா போற மரியாதை நீங்க கல்யாணம் பண்ணி திரும்ப வந்துட்டா திரும்ப வந்துடும்ல. சீதா, நீங்க ஏறு, நான் போய் பேசிட்டு வரேன். சரி. சீதா, என்ன சொன்னாங்க? அவங்க
2 நாள்ல சீஸ் பண்ணிடுவாங்க. அது எப்படி நடக்கும்? நான் போய் பேசிட்டு வரேன். சீதா, சீதா. செடிங்க வாங்குறேன்னு சொன்னதும் நான் பணம் கொடுத்தேன். அப்பவே அவகிட்ட நான் சொன்னேன், செடிங்க உனக்கு என்னமா தரும், வெறும் காத்த தவறன்னு சொன்னேன். கேட்டாளா? அதனாலதான் கடைசி முறையா நான் சொல்லிட்டேன், 1 மாசத்துக்கு நான் டைம் கொடுக்கறேன்னு. அந்த பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அதனால நீங்களே பணத்தையும் கட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன, கொடுத்துடுறேன். ஆனா நீ ஒண்ணு பண்ண, 2 நாள்ல சீஸ் பண்ண. வந்துட்டியா? மறுபடியும் புது கதையை எழுதிட்டு வந்திருக்கியா? நான் எப்பவும் உங்களுக்கு கதை சொல்லல சார். என் நிலைமையை சொன்னேன், அவ்வளவுதான். நானும் என் நிலைமையை உங்ககிட்ட எப்பவுமே சொல்லல. அதுதான் நான் செஞ்ச தப்பு. அப்படி சொல்லாதீங்க. அந்த நர்சரி என்கிட்ட இல்லைன்னா என் அம்மா என்கிட்ட இல்லாத மாதிரி. தயவு செஞ்சு இந்த ஒரு தடவை வாய்ப்பு கொடுங்க. உன் கதையை நான் கேட்டுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தேன்னா என் பேங்க்காரங்க என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. அப்புறம் அதே நர்சரியில நான் தோட்டக்காரனா தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கணும். அதனால நீ என்ன செய்யற, 2 நாள்ல அந்த 5 லட்சத்தை நீ கட்டிட்டேன்னா அந்த நர்சரி உன்னோடது. சார், நான் சொல்றது ஒரே ஒரு தடவை கேளுங்க சார். செடிங்க எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டாங்க. 2 நாள்ல ஆர்டர் அனுப்பணும். ச்சே, யாருக்குமே பொறுப்பு இல்லை. ஐயோ அர்ஜுன், நீ கிளம்பு, நம்ம அப்புறம் பார்க்கலாம். அர்ஜுன், நீ எதுக்கு இந்த வேலையை பார்க்கற? விடு அர்ஜுன், உன்னால இதெல்லாம் பண்ண முடியாது. 2 நாள்ல நம்ம ஆர்டர் அனுப்பணும். வேலை செய்யும் போது எதுக்கு தொந்தரவு பண்ற? பொறுப்பு இல்லையா உனக்கு? மனதின் கதவை திறந்தாயடி, கனவெங்கும் நிறைந்தாயடி. காதலிலும் கதலி மூட்டி விட்டாய் முகிலே, உலகருதே எனதிளமை போராடுதே. ஆரறிவு இனமும் பைத்தியமானே, மயக்கத்தில் சரிந்தேன், எழுந்திட விழுந்தேன், தினம் தினம் தவிக்கிறேன். மனதின் கதவும் திறக்கின்றதே, கனவெங்கும் நிறைந்தோடுதே. காதலினும் கதலே மூட்டிவிட்டாய் முகிலே, உலகருதே எனதிளமை போராடுதே. ஒரு பார்வையில் விழுந்தேனடா, ஏன் என்று அறிந்திட மனம் ஏங்க. இதயம்தான் தழியானதே, உரமாகும் அது இன்னமும் நேசமா. இந்த மண்ணு, இந்த செடிங்க, இது எல்லாமே எனக்கு பழக்கம்தான். ஆனா எனக்காக நீ தேவையில்லாம உன்னோட ட்ரெஸ்ஸை அழுக்காக்கிக்கிட்ட. அவ்வளவுதான் அர்ஜுன். ஒரு சில நேரத்துல நமக்கு தெரியாமலே காதலிப்போம், நம்மளே மறந்து போயிடுவோம். அது நீ பூக்களுக்கு தண்ணி அடிச்சதா சொன்ன. உறவுண்டு இணைத்திருப்பது காதலே, காதலே அதுதான் பரிசம். ஹே ஹே இந்த வெயிட் பண்றதுதான் இருக்கிறதுலே ரொம்ப சிரமமான விஷயம். தர்மராஜா ஏதோ ஒண்ணு பண்ணுவாருன்னு அந்த 4 அண்ணன் தம்பிகளும் கட்டிக்கிட்ட துணியோட முடியற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க. ஏதாவது செஞ்சானா? சீதா என்னைக்காவது ஒத்துக்க மாட்டாளான்னு ராவணன் சாகர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான். ராவணாசுரனால என்ன செய்ய முடிஞ்சது? அசோக வனத்துல மலர கூட அவனால பறிக்க முடியாம போயிடுச்சு. இந்த சீதாவுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது
தம்பி, எங்க சீதாவை அந்த சீதா கூட ஒப்பிட முடியலனாலும் உங்க பிரச்சனையை வந்து தீர்த்துருவா சார். இந்த வாய்ஸ் அவடெல்லாம் எனக்கு வேணாங்க, எனக்கு பணம் வேணும். எடா இதெல்லாம் நமக்கு தேவையில்லடா. இந்த நர்சரி மொத்தத்தையும் சீஸ் பண்ணிடுங்கடா. அதுவும் சீதாமாவே வந்துட்டாங்க. இந்தா நான் கட்ட வேண்டிய 5 லட்சம். அதில்ல டாக்டர் சார், என் பேச்ச ஒரு முறை கேளுங்க. எங்க பிரச்சனையை நீங்க புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு பாப்பாவை எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர் சார். என்ன என்னாச்சு? என்ன பேச மாட்டேங்கிற? 3 நாள் இதையே சொல்லிட்டு இருக்க. உன் பேத்திக்கு ஆபரேஷன் பண்ணணுமே வேணாமா? 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்தா உன் பேத்தியை கூட்டிட்டு போலாம். இல்லனா பணத்தை தான் எடுத்துட்டு போனோம். பூக்களை காப்பாத்துறதை விட மனுஷங்களை காப்பாத்துறது தான் ரொம்ப முக்கியம். என்ன இருந்தாலும் உங்க சீதா தான் நல்லவளாச்சே. இது எந்த வேலைக்காக நீ வச்சிருக்கியோ தெரியலையேம்மா. இந்த பணத்தோடைய அவசரம் என்னை விட உங்களுக்கு தான் ரொம்ப முக்கியம். ஹாஸ்பிட்டல் போங்க. நீங்க சொன்ன மாதிரி சீஸ் பண்ணிக்கோங்க சார். வெயிட்டிங்ல என் டைம்ல வேஸ்ட் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். என் டைம் நல்லா இருக்குங்க. சீஸ் பண்ணுங்கடா. நான் செஞ்சது சரிதானே? உன் அம்மா அடிக்கடி சொல்லுவாமா, சீதா என்னைக்கும் தப்பு செய்ய மாட்டான்னு. ஒருவேளை நீ தப்பே செஞ்சாலும் அதுல அடுத்தவங்களோட நலன் இருக்குமா? நான் சொன்னது சரிதானே? ஆயிரம் இருந்தாலும் நீ அதை செஞ்சிருக்க கூடாது. உனக்குன்னு நீ எதையுமே வச்சுக்க மாட்டியா? பூக்களுக்கு கொடுக்க தான் தெரியும். அதுங்க கூட தானே நானும் வளர்ந்தேன். அதனால தான் கொடுத்துட்டேன். யார் சொன்னது எனக்கு எதுவுமே இல்லைன்னா? நீ இருக்கல்ல. தப்பு பண்ணிட்டோம்டா. சீதா உன் எதிரியா நினைக்கிறது கரெக்டா இல்லையான்னு தெரியல. இவ்வளவு நாள் அவளை தொந்தரவு பண்ணதே பாவம்டா. 5 லட்சத்தை 5 நிமிஷத்துல அப்படியே தூக்கி கொடுத்துட்டாளேடா. பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு கொடுத்தா அது கடன். வாய் வார்த்தையா சொல்லி கொடுத்தா அது உதவி. அவங்க தேவைக்கும் மீறி கொடுத்தா தியாகம். உதவி பண்ணவங்களை நம்ம ஏமாத்தலடா. தியாகம் பண்ணவளை ஏமாத்தக்கூடாது. சீக்கிரம் வா மீனாட்சி. சீனி மாதிரி இருக்கா? இந்த நேரத்துல இவன் என்ன பண்றான்? ஆட்டோ கொண்டு வந்தியா? எல்லாம் ரெடி. யாரும் பார்க்கல. டைம் அடிச்சு வா போலாம். சரி சீனு. எங்க போறீங்க? நாங்க எங்கயாவது போயிடுவோம். ரொம்ப தூரமா. யாரை விட்டு தூரமா போற மீனாட்சி? உன் அக்காவை விட்டா? என்ன நீ தானே முதல்ல போ சொன்ன. காதலை விட எதுவும் பெருசுலன்னு சொன்னல. இப்பவும் நான் அதைத்தான் சொல்றேன். உன் அக்காவோட காதலை விட வேற எதுவுமே பெருசில்ல. ஆல்ரெடி அவ ரொம்ப கவலையில இருக்கா. அவளை கஷ்டப்படுத்தாத. சீனு, நீ உள்ள போடா. எங்களை யாரும் தடுக்க வேண்டாம். நாங்க கிளம்புறது உறுதி. வா. அக்கா அக்கா அக்கா, நான் அவரை காதலிச்சேன். அக்கா அவ எப்பவும் உனக்கு அக்காவா இல்ல அம்மாவா இருந்திருக்கா. அப்படிதான் உன்னை பாத்துக்கிட்டா. அவள் அடிக்க கையோங்கிற கேளு. அவகிட்ட நீ மன்னிப்பு கேளு. அவ அவளோட கலரத்துல படுத்து நியாயம்ன்றீங்களா? அதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாளா? என்னடி செஞ்சா? அந்த பையன் தாலி கட்ட முடியாதுன்னு எந்திரிச்சப்போ என் மானத்தை காப்பாத்துறதுக்கு அவ வெளியே வந்தா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏய் மீனா, நீ இருமா. அர்ஜுன் அவ கல்யாணம் படிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த கல்யாணத்தை
பொறுப்பா இல்லாதவனுக்கு கேள்வி கேட்கிற அதிகாரமே இல்லம்மா. நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. உன் அம்மா உன்னை பெத்தப்போ நான் குழந்தைய உங்களுக்கு கொடுக்கலங்க, உங்க அம்மாவையே உங்ககிட்ட கொடுத்துருக்கேன்னு சொன்னா. ஊர்ல உள்ளவங்கெல்லாம் சீதா ரொம்ப நல்லவ, பொண்ணுன்னா இவளாட்டத்தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப அவங்க எல்லாரும் வந்து என்னையா உன் பொண்ணு இந்த மாதிரி செஞ்சுட்டாளேன்னு என் முகத்துக்கு நேரா கேட்டாங்கன்னா எல்லாருடைய கண்ணும் பட்டுதான் இதெல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்லிடுறமா. அர்ஜுன், சீதா, அம்மா மேல சத்தியம் பண்ணி சொல்லு, அர்ஜுன் தான் இதெல்லாம் செஞ்சான். இந்த உலகத்துல நல்லவங்க கெட்டவங்க 2 பேர் மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா 3ஆவதாவும் ஒருத்தங்க இருக்காங்க, நல்ல மனசு உள்ளவங்க. அந்த வயசுல இருக்கிற குழந்தைங்க அம்மா அப்பான்னு தான் உலகம்னு வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா சீதா அவங்க அம்மா மேல சத்தியம் பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் போய் தானடா சொன்னா. நீனா அவளுக்கு அவ்வளவு பிடிக்கண்டா. அவளுக்கு உதவிக்கும் தியாகத்துக்கும் கூட வித்தியாசம் தெரியாதுடா. அவகிட்ட பணம் நகை இல்லைன்னாலும் மத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நல்ல மனசுக்கு அடையும். அவ ஒரு ராஜகுமாரிடா. டேய், சீதா விஷயத்துல நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியலடா. டேய், நீ என்ன பண்ணுவிய எனக்கு தெரியாது. நாளைக்கு அந்த பேங்க்ல இருந்து அந்த நர்சரி பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். பாத்தியா எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். டே மாப்ள, நம்ம வாழ்க்கையில நீ கோவப்படுறதும் நாங்க பயந்துகிட்டு இருக்கிறதும் மாறவே மாறாது போல இருக்க. டேய், அட போடா, இதுக்கு மேல உன்னை பார்த்தாலாம் நாங்க பயப்பட மாட்டோம். மாப்ள, நீ சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி. இனி உன்னோட பர்ஃபார்மன்ஸ் தான் பேலன்ஸ். எனக்கு ஒரு டென்ஷனா இருக்கு. மாப்ள, என் படத்துல இருக்கிற ஏதாவது சீன் காட்டுடுமா? டேய், இந்த நேரத்துல டென்ஷனா தான்டா இருக்கும். அதான்டா அழகு. இன்னைக்கு தான் நம்ம ஹாப்பியா இருக்கோம். இந்த ஹாப்பினஸ் மறுபடியும் எப்ப கிடைக்கும்னு தெரியல. நாளைக்கு சீதா வீட்டுக்கு வந்தான்னா நாங்க கிளம்பணும்லடா. எங்க போவோம்னு தெரியாது. இவ்வளவு நாளா எங்களை ஏன் பாத்துக்கிட்டேன்னு தெரியல. ஒரு தடவை பின்னாடி போய் இதே வாழ்க்கையை நீங்க இல்லாம நான் வாழ வேண்டியிருந்தா இவ்வளவு வருஷம் நான் உயிரோடயே இருந்திருக்க மாட்டேன். எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நிறைய சீதாவை எனக்கு தெரியும். ஃப்ரெண்டுங்கிறவன் உன்னை பத்தி தெரிஞ்சவன், உன் வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறவன் கிடையாது. இந்நேரம் அவன் உன் பக்கத்துல இருந்திருப்பான். சந்தோஷத்திலையும் வேதனையிலையும் அவளுக்கு நான் தான் ஞாபகம் வரணும். அவளுக்கு ஆறுதலா இருந்துக்கிட்டு அவ கண்ணீரை தொடச்சுக்கிட்டே அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கணும். என்னையிலிருந்து என் மாப்பிள்ளை ஹீரோ 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 ஹீரோ
எப்பவும் சொல்லிக்கிட்டு இருப்பல, நாம உண்மையா யாரையாவது காதலிச்சா நாமளே நம்மளை மறந்துடுவோன்னு. இப்ப நான் என்ன மறந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு நீ வேணும்னு தோணுது. இப்ப வரைக்கும் நாங்க அதுதான். நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? மனசுல என்ன இருந்தாலும் கண்ணுல தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா உன் மனசுல பகையும் கண்ணுல கோபத்தையும் என்னால தெரிஞ்சுக்க முடியல. நான் படிக்காதவ, பைத்தியக்காரி. இவ்வளவு பெரிய பிளான் போட்டிருக்க, என்கிட்ட போய் சொல்லிருக்க, என்னை ஏமாத்திருக்க. இதெல்லாம் எனக்காகவா? எனக்கு எது இருந்தாலும் இல்லைனாலும் நீ இருக்கணும்னு நினைச்ச. என்ன சுத்தி இருக்கிறவங்க என் கூட இல்லைனாலும் நீ இருப்பன்னு நான் நம்பினேன். ஆனா நான் என்னைக்கும் தனியா தான் இருக்கேன். நீ என்னை ஏமாத்தினது தப்பு இல்ல, நான் உன்னை நம்பினதுதான் தப்பு. சீதா, பேசாத. இப்ப கூட உன் கண்ணை பார்க்கும்போது நீ என்ன லவ் பண்றதாதான் தோணுது. ஆனா இதெல்லாம் போய் நீ இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பொண்ணு என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகப்படுத்திட்டேன். எல்லாரும் சேர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டீங்களா? சீதா, சின்ன வயசுல நான் உன் வாழ்க்கையில ஹீரோ ஆகணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல. இன்னைக்கு உன் வாழ்க்கையில மறுபடியும் ஹீரோ ஆகணும்னு நினைக்கிறேன். என்ன ஏத்துக்கும் சீதா. வில்லனுக்கு எல்லா எமோஷன்ஸும் இருக்கும்டா. காதல், பாசம், கருணை எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே கெட்டவனா நடிக்கிறவன் தான்டா வில்லன். அந்த பொண்ணை விரும்புறத உன் மனசுல வச்சுக்கிட்டு வெளியே இவ்வளவு நாள் சிரிச்சுக்கிட்டே இருந்தியடா. உன்னை விட பெரிய வில்லன் யாரா இருக்கா? நீங்க ஷூட்டிங் வச்சுக்கோங்க சார். நீங்க ஆசைப்பட்ட வில்லன் வந்துகிட்டு இருக்காரு. நிலா நிலா மண்ணோடு வந்து போகுதே உலா, உன்னோடு என் ஜீவன் பூவாடை சாரலா, உன் சுவாசமே நீரையும் கொண்டாடும் தூரலா, மௌனங்கள் மெல்ல பேசிட உன்னுரிமை மீறலா. என்ன பார்க்கணும்னு சொன்னியாமே, என்ன பார்த்ததுக்கு அப்புறம் இனி பார்க்கறதுக்கு எதுவுமே இருக்காது. சார், எக்ஸலன்ட் சார், எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். நீங்க கலக்கிட்டீங்க. ஐ அம் ஹாப்பி யூ ஆர் பேக். உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு என் பின்னாடி சுத்துறீங்க? சீதா எப்படி கவலைப்படுறான், எப்படி அழுதுட்டு இருக்கான்னு பார்த்துட்டு வர சொன்னா. இனி என்னால அழ முடியாது. நீ சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் நீ இங்கதான் இருப்பேன்னு அவன் சொன்னான். சீதா கவலைப்பட்டா எப்படி இருப்பா, அழுதா எப்படி இருப்பான்னு பார்த்துட்டு வர சொல்லி என்ன அனுப்பல. ஏன் சொல்றேன்னா, சீதாவை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சவன் இன்னைக்கு நீ அழுதா அவனால தாங்கிக்க முடியல. வாழ்க்கையில யாரும் யாரையும் முழுமையா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா யாரும் யாரை விட்டு பிரிய மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன்னா உங்களுக்குள்ளேயும் இதுதான் நடக்கும்.
மேல கோபம் இருக்குன்னு மட்டும்தான் கேட்டேன். யாரை காதலிக்கிறேன்னு கேட்டிருந்தா அதுக்கு பதில் சீதாவா தான் இருந்திருக்கும். உன் சொத்தை நாங்க திருப்பி கொடுக்கல, எங்க கடமையை நாங்க திருப்பி கொடுக்குறோம். போயிட்டு வரேன். Yes, Filmfare is getting bigger this time. இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். And we have Shaurya with us. Shaurya, how are you? I'm very fine. அப்ப இன்னைக்கு Filmfare night எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? It's always nice being part of this event. And நிறைய சந்தோஷம், வேதனை, mixed emotions. பார்க்கலாம் இன்னைக்கு இங்க எவ்வளவு எமோஷன்ஸ் இருக்க போகுது. Yeah, thank you so much. 1 minute. Cameras off பண்ணுங்க. ஒவ்வொரு வருஷமும் சொல்ற மாதிரி I am really a very big fan of yours. பர்ரா. அப்படியா? சரி. கேமராஸ்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. Yeah, 60th Filmfare Award Red Carpet event இங்க நடக்க போகுது. நிறைய ஸ்டார்ஸ் வந்துட்டு இருக்காங்க. அடுத்து யார் வர போறாங்கன்னு பார்க்கலாம். Yes, hello. Hi. இவ்வளவு பெரிய ஈவென்ட்க்கு இவ்வளவு சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ஹீரோயினா? ஓகே. நீங்க திருட்டுத்தனமா எதுவும் உள்ள வரலையே? ஹே, என்னையா? உன்னதான் இங்க வரைக்கும் கூட்டிட்டு வந்துட்டு என்ன தனியா வெளியிட்டு போயிட்டு இருக்க? என்ன பாத்துட்டு இருக்க? நட. ஆமா, யார் நீ? தப்பா நினைக்காதீங்க. உள்ள அனுப்ப மாட்டாங்கன்ற பயத்துல உங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டேன். நீ எதுக்காக உள்ள வரணும்? நான் ஒருத்தரை சந்திக்கணுங்க. யாரை சந்திக்கணும்? அர்ஜுன். கையெடு. நான் விட மாட்டேன். விடுன்றல. அர்ஜுனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அர்ஜுன் என்னோட வாழ்க்கை. அன்பு எங்க இருக்கும் அங்கதான் கடவுள் இருப்பாருன்னு சொல்லுவாங்க. இப்போ என் பார்வைக்கு நீங்க தான் கடவுள் மாதிரி தெரியுறீங்க. பர்ரா, எமோஷனலா பேசி சென்டிமெண்டா டச் பண்ணிட்டியே. சரி, ஒரு வேலை பண்ண, நான் கூப்பிடும் போது வா. 60th Filmfare Awardsல next category very interesting. அது 1 minute. Yes, இப்போ ஒரு சின்ன AV ரெடியா இருக்கு. Let's have a look at the AV please. Yes. நிஜமாவே நீ எனக்கு பெரிய ஃபேனா? எல்லா ஸ்டேஜ்ல சொன்னேன்னு சும்மா சுத்தி விட்டியா? உண்மையா? Promise. I mean 4 years away actually. சரி, நீ எனக்காக ஒரு சின்ன வேலை பண்ணு. என்னது அது? இப்படி எல்லாம் பண்ணா ஜென்மத்துக்கு என்ன யாருமே ஷோஸ்க்கு கூப்பிடவே மாட்டாங்க. எவன் கூப்பிட்டா என்ன, கூப்பிடலன்னா என்ன, நானே உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? போ போமா. ஓகே. எஸ், ஃபிலிம்ஃபேர் ஹிஸ்டரியிலேயே என்னைக்கும் நடக்காத ஒரு விஷயம் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த சர்ப்ரைஸ் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல அந்த பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்து பேசணும். ஓகே, எதுக்கு மேலேயும் தாமதிக்காம அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிடலாம். லெட்ஸ் வெல்கம். வாங்க.
என் பேரு சீதா. இந்த மாதிரி எல்லாம் நான் டிவில கூட பார்த்ததில்ல. இவ்ளோ வெளிச்சம், இது எல்லாத்துக்கும் செலவாகிற பணத்தை எங்க ஊருக்கு கொடுத்தா 1 வருஷமாவது நாங்க எல்லாரும் வாழ்ந்துடுவோம். அப்படிப்பட்ட ஒரு சின்ன கிராமத்துல இருந்துதான் வந்திருக்கேன். சிரிக்கிறீங்களா? ஒருத்தங்களை பார்த்து ஏளனமா சிரிக்கிற தகுதி உங்களுக்கு இருக்கு. ஆனா என் வாழ்க்கையில நீங்க சிரிச்ச மாதிரி என்னைக்கும் நான் சிரிச்சதே இல்லை. ஒருத்தரை சந்திக்கிறதுக்காக இங்க வந்தேன். அவர் கண்களை பார்த்து இதை எல்லாத்தையும் சொல்ற தைரியம் எனக்கு இல்லை. அதனாலதான் இங்க சொல்லிட்டு இருக்கேன். உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல நான் இருந்த வாழ்க்கை என் கண்ணு முன்னாடி தெரியுது. இந்த உலகத்துல நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாது, காதுக்கும் கேட்காது. என் காதலும் அந்த மாதிரி தான். உன் மனசுக்கு மட்டும்தான் தெரியும். நான் எவ்வளவு உன்னை உயிருக்கு உயிரா விரும்புறேன்னு நான் உன்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். ஆனா இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால இத சொல்லாம இருக்கவே முடியாது. நீ எப்பவும் என்ன அழ வச்சுட்டே இருப்பேன்னா 5 வரைக்கும் தான் படிச்சிருக்கேன்னு அதுக்கும் காரணம் நீதான். நீ போனதுல இருந்து நான் பள்ளிக்கூடத்துக்கு போகவே இல்லை. எனக்கு அங்க போகணும்ன்ற எண்ணமும் வரல. அதனாலதான் 5 வரைக்கும். நேத்து நடந்த விஷயத்த மறக்க தைரியம் வேணும். இன்னைக்கு வாழ்றதுக்கு நமக்கு துணிவு வேணும். நாளைக்கு நல்லா இருப்போங்கிற நம்பிக்கை வேணும். இது எல்லாத்தையும் எனக்கு நீதான் கொடுத்த. நான் உன்னை மனசார விரும்புறேன். நீ என்ன விரும்பினதுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உன்னை புரிஞ்சுக்காம நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் எவ்வளவு துடிச்சேன்னு எனக்கு தான் தெரியும். நீ அன்னைக்கு சொல்ல வந்தியே அந்த வார்த்தைய நான் இப்போ நீ சொல்ல சொன்ன இங்கிலீஷ்ல சொல்ல போறேன். அன்னைக்கு மழை பெய்யும் போது நீ திட்டின. இன்னைக்கு கண்ணில இருந்து கண்ணீரை வர வச்சுட்ட. நீதான் என்ன அழ வச்ச. The best villain of the year award goes to Mr. Arjun Chakrabarti. உன் பேரை தான் கூப்பிடுறாங்க. போ. உன் லைஃப்ல இப்ப நான் ஹீரோ ஆயிட்டேன். அந்த அவார்டு எனக்கு இனி தேவையில்லை. டேய், one more. No more.
கதவை திறந்தாயடி கனவெங்கும் நிறைந்தாயடி காதலிலும் கதலி மூட்டி விட்டாய் முகிலே உலகருதே எனதிளமை போராடுதே ஆரறிவு இனமும் பைத்தியமானே இரவுகள் தரிசாயுருகிறாரே மயக்கத்தில் சரிந்தேன் எழுந்திட விழுந்தேன் தினம் தினம் தவிக்கிறேன் மனதின் கதவும் திறக்கின்றதே கனவெங்கும் நிறைந்தோடுதே காதலினும் கதலே மூட்டி விட்டாய் முகிலே உலகருதே எனதிளமை போரா